எங்கேயாவது ஃபேமிலியோட அவுட்டிங் போகணும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் சண்டே நான் எங்கள் ஃபேமிலியோட இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், எங்கே போனோம் என்ன பண்ணோன்றத சொல்கிறேன். ஹாய் ஆல். ஸோ பெங்களூர்லேருந்து ஜஸ்ட் 43 கிலோமீட்டர்ஸில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எஸ், நாங்கள் பனார்கட்டா பயாலஜிக்கல் பார்க் தான் விசிட் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணோன்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 1:30 கிட்ட ரீச் ஆனோம். சரி, லஞ்ச் முடிச்சுட்டு போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலான்னு யோசிச்சு வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். கீ ரைஸ், சிக்கன் கிரேவி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் என்ட்ரி கொடுத்தோம். ஸோ இந்த பனார்கட்டா பயாலஜிக்கல் பார்க் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான். லாஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ணும்போது சஃபாரியை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போய் விசிட் பண்ணது சஃபாரியை தான். மெயின் விஷயம் என்னென்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் அலவுட் இல்லை. ஸோ செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நேராக நாங்கள் இந்த வேன் கிட்டே போய்ட்டோம். இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் தான் உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் ஏறி போகிற இடம் ஃபுல்லாகவே ஒரு நல்ல சீனிக் ட்ரைவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஸ்பாட் பண்ணதை பார்த்திங்கன்னா மான் தான். இந்த டியர் அவ்வளோ அழகாக இருந்து பாருங்களேன், நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். 2 சைடுமே வந்து நிறைய மான் குட்டிங்களை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பைசனை பார்த்துருந்தோம். பயங்கர பல்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போன பிறகு பார்த்திங்கன்னா ரோட்லலாம் நாங்கள் யானையை நிறையா பார்த்தோம். குட்டி யானை எஸ்பெஷலி அழகாக விளையாடிட்டு இருந்துச்சு. பனார்கட்டாவில் பார்த்திங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுற அனிமல்ஸும் இருக்கும், ப்ளஸ் அந்த ஃபாரஸ்ட்லேயே இருக்கிற அனிமல்ஸும் இருக்கும். உங்களுக்கு லக் இருந்ததுன்னா ரோட்லேயே நீங்கள் நிறைய அனிமல்ஸை பார்க்கலாம். அதுலேயுமே நாங்கள் இந்த பேரை பார்த்துருந்தோம், ரொம்ப பயமாக இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு கேட்ஸ் எல்லாம் இருக்கும், ஒவ்வொரு கேட்டாக திறந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சீத்தாவை நாங்கள் ரொம்ப தூரமாக ஸ்பாட் பண்ணோம். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இந்த சிங்கத்தை பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். ரோட்லேயே அழகாக 2 உட்காந்துட்டு இருந்தது. பஸ்ஸு ஸ்டாப் பண்ணி எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு சிங்கம் எந்திரிச்சு போனோன்னா அடுத்த சிங்கமும் பொறுமையாக எந்திரிச்சு உள்ளே போயிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த கூண்டுக்குள்ளே நாங்கள் இன்னொரு லயனை பார்த்தோம். அப்புறமா அந்த வண்டியை திருப்பும் போது பயங்கர ஷாக்காக இருந்தது. மறுபடியும் இன்னொரு சிங்கத்தை நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்களேன். அதோட ஃபேஸை பார்த்தாலே அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. அதுக்கப்புறமா வேன் பக்கத்துலேயே இந்த டைகரை பார்த்தோம். பார்க்கவே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் பொறுமையாக நடந்து போயிடுச்சு. ஆனால் பம்பர் கிட்ட வந்ததை நாங்கள் மிரர்லன்னு பார்த்தோம், அதை நான் கேப்சர் பண்ண முடியல. அது பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் பக்குன்னு இருந்தாலுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த பெங்கால் டைகருமே ஜம்ப் பண்ணிட்டு இருந்தது அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு. ரீசெண்ட் டேஸ் வந்து இந்த மசாய் மாராக்கு போகிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியலனாலும் கண்டிப்பாக பனார்கட்டாவில் சஃபாரியை மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் மை அதர் vlogs and content.